ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்யறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. நம்ம பாசி பருப்பு வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை செய்ய போகிறோங்க. இதுக்கு புளிக்க வைக்கணுன்ட்டு இல்லை, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது நம்ம தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிடக்குள்ள நல்லாவே இருக்குங்க. தேங்காய் சட்னிக்கு லிங்க் கீழே கொடுக்குறேன், பார்த்துங்க. வாங்க இப்போ எப்படி சொல்லலான்னு போய் பார்க்கலாம். தோல் இல்லாத பாசிப்பருப்புக்கு நம்ம 2 கப் எடுத்து 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிட்டேன். எந்த கப்பால் எடுத்தீங்களோ பாசிப்பருப்பு, அதே கப்பால் 1 கப்பு அரிசி மாவு எடுத்து நம்ம அரைக்கக்குள்ள பாசிப்பருப்பு அந்த அரிசி மாவும் போட்டே அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரிசி மாவுக்கு அந்த பாசிப்பருப்புக்கும் சேர்த்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும் குக்கிங் சோடா. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு புளிக்க வைக்கணுன்ட்டு கூட இல்லைங்க, இது நல்லாவே இருக்கும் நம்ம போட்டு சாப்பிடக்குள்ள. இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், இதில் 1 டீஸ்பூன் நம்ம பூண்டினுடைய பேஸ்ட் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட சேர்க்க முடியும். நம்ம தோசையில் தடவ போகிறோம். தோசைக்கல்லுக்கு வச்சு நல்லா சூடு பண்ணியாச்சு. இப்போ இந்த தோசைக்கல்லில் நம்ம தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தாங்க ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். தேவையான அளவுக்கு இதில் நல்லாவே எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா நிறையாவே போட்டால் நல்லா கிரிப்ஸியாக வரும். நம்ம மீடியம் டு ஹை வைக்கணும், ரொம்பவும் ஹையிலே வைக்கக்கூடாது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மிளகாய் பூண்டு பேஸ்ட்டு, இப்போ இதில் நம்ம தடவிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு கூட நல்லாவே அதுக்கு மிக்ஸ் பண்ணி தடவுக்குள்ள நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் அந்த மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தடவி விட்டுங்க. கொஞ்ச நேரம் தோசை வெந்ததை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கிரிப்ஸியாக வேணும்னா கொஞ்சம் டைமுக்கு விடுங்க. இது கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி விட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். அந்த மாதிரி செய்யக்குள்ளே நம்ம பச்சையாக போட்டோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பூண்டு இது அது அந்த பச்சை வாசனையும் அதில் போயிடும். அதுக்கு தான் நம்ம டேன் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதில் சட்னி வச்சு சாப்பிடணுன்ட்டு கூட இல்லை, இப்படியே கூட நீங்கள் மடித்து சாப்பிட முடியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா சட்னியை செஞ்சுக்கலாம். நாங்கள் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் செஞ்சோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா என்னது அண்ணி செஞ்சாங்க. ரொம்பவும் கிரிப்ஸியாக ரொம்பவும் டேஸ்டியாகவே இருந்தது. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடக்குள்ள நல்லாவே காம்பினேஷன் இருக்கும். அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. நம்ம இன்னொரு தோசையும் இதில் போட்டுட்ருக்குறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தோசை ரெசிபி உங்களுக்கு இருக்கும், தேவைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுவும் பார்த்துங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி உடனுக்குடன் மொபைலில் சேரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி நம்ம சாப்பிடக்குள்ள அந்த பூண்டினுடைய வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள அந்த பாசிப்பருப்பில் நல்லாவே உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதால நீங்கள் அதே மாதிரி அந்த பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த மிளகாத்தூள் நீங்கள் சேர்க்காத கூட இந்த மாதிரி நல்லா முறுமுறுன்னு நீங்கள் தோசை செஞ்சு சட்னி வச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியும். பெரியவங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மிளகாத்தூள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி சாப்பிட முடியும். நீங்கள் இது நெய் கூட யூஸ் பண்ண முடியும். இது நான்ஸ்டிக்கில் கூட செஞ்சால் நல்லாவே வருது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு தோசைக்கல் இருந்துச்சுன்னா இதுலேயும் செய்ய முடியுது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப கிரிப்ஸியாக விட்டிங்கன்னா கிரிப்ஸியாகவும் உங்களுக்கு கிடைக்க முடியும். இதில் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு இதில் தேங்காய் எல்லாம் எடுத்தாச்சு. இந்த தேங்காயினுடைய கீழ்பாகம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சட்னி பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட் கலராக இருக்கும் தேங்காய் சட்னி.
பொட்டுக்களை வந்து கொஞ்சம் கம்மியாகவே வந்து போட்டுங்க. தேவையான அளவுக்கு இதில் மிளகாவும் வந்து சேர்த்துங்க. பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். நம்ம யூஸ்வலாக வந்து எப்படி வந்து தாளிப்போமோ அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, அதே மாதிரி வந்து இதில் பெருங்காயத்தூளும் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் வந்து போட்டு நல்லா வந்து ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 2 விதமான தேங்காய் சட்னி உங்களுக்கு இருக்கும். எது வேணுமோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.